எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடியும் போயம்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி அப்படியாப்பா? சரி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வாழ்வாதாரத்துலேயும் பிரச்சனை, வேலையிலையும் பிரச்சனை, உடல்நிலையிலையும் பிரச்சனை. யாராவது பண்ணி வச்சுட்டானா இல்லை நம்ம நேர காலம் தான் சரியில்லையோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை நம்ம. அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ நம்ம மீண்டு வர்றது? அப்படி தானே? அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி கடைபிடிப்பியா? கடைபிடிப்பில்லை, போய் காலம் நீ போய் விடுங்க. ரெண்டு நாளைக்கு கனி கொடுத்து விடுறேன். கனி அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிருக்கு. மூணாவது நாள் அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு பால் பாட்டல் சொட்டு எனக்கு மாலை, இதை நானே வாங்கிக்கிறேன். அம்மாவாசையிலேருந்து உனக்கு கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து, அதே போல் உனக்கு வேலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்து, ஒரு காலத்தில் நிறையா கொடுத்தேன். இப்போ வந்த வழியே எல்லாமே போயிடுச்சு. அதானே? அதனால் மீண்டும் 300 ரூபாய்க்கு ஒரு அம்மாவாசைக்கு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு ரொம்ப நாள் இல்லை, எத்தனை நாள்? நாளைக்கு ஒரு நாள் கொடுக்கு, சனிக்கிழமைக்கு அம்மாவாசை வந்துடும். அம்மாவாசையோடு நமக்கு ஃபைனல் பண்ணி அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே உனக்கு போனது எல்லாமே படிப்படியாக உனக்கு திருப்பி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி பழையபடி உடல்நிலையில் ஏதாவது சரியில்லாமல் போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. சரியா? எதை பற்றி கவலைப்படுறவன கிட்டவா? சரிப்பா, சரி. உன்னோட மனைவி மூலியமா வந்துச்சா, இருக்கிறவி மூலியமா வந்துச்சா, இல்லை வேற ஆள் மூலியமா வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் அம்மாவாசனைக்கு முடிவு பண்ணிக்குவோம். ஆக மட்டும் உனக்குள்ள பிரச்சனை தீர்த்து கொடுத்து கருப்பசாமி எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து, வேலையிலையும் பஞ்சம் வராது, உடல்நிலையிலையும் பறிச்சுட்டு வராது. என்ன நாளைக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் இதை வாங்கிட்டு வந்துடு. அம்மாவாசையிலேருந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணி நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தேன். பகுதியை சாப்பிடணும், பகுதியை தேய்ச்சி குடிச்சிடணும். சரியா? உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் நான் கருப்பன் கூட இருந்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை முதல்ல உருவாக்கிக்கிறேன். சரியா? குழந்தை வந்ததுக்கப்புறம் அவனை சொன்னபடி கேட்க வச்சு சண்டை சச்சரவு இல்லாமல் 2வது வாழ்க்கையாவது நிம்மதியான வாழ்க்கை, நல்ல பையன் தான் ஏமாந்து கொடுத்துட்டோம். இருந்தாலும் இப்போ ஒரு சைக்கோ மாதிரி ஒரு சில நேரங்களில் நடந்துக்கிறேன். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுக்க இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆயிடும். குழந்தை பிறக்கட்டும். இன்னும் இருந்து படிப்படியாக கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிக்கணும். சரியா? பையனாலையும் பிரச்சனை வராது, அவனாலையும் பிரச்சனை வராது. நான் தான் சொல்லிட்டேன், இன்னும் இருந்து அந்த பிரச்சனை வராது. சரியா? நான் கர்ப்பசாமிக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இதை நீ பாங்காக வச்சு கொண்டு ஏற்படுத்துகிறேன். நான் கர்ப்பசாமி கூடவே இருக்கு. வர அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. அன்னையோடு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவேன். எப்போ போகணும்? அப்புறம் எப்படி என் அம்மாவாசை கொண்டு போகணும்? அப்படியா? சரி, நான் கனி கொடுக்குறேன். அவனுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்குள்ளே கொடுத்தியா? இதில் ஜூஸாக போட்டு கொடுத்துருக்கோம். இதை தனியாக வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கருப்பசாமி யாருக்கும் உனக்கே தெரியும். கொடுத்துட்டு நீ பார்த்து நீ தான் பார்த்துக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொடுத்துட்டு வந்துடு. நீ புரிஞ்சு குடிச்சிட்டு வந்துடு. நீ திருப்பூர் வர்றதுக்குள்ளே உனக்கு தகவல் தானாக தெரியும். நான் கருப்பை கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடியும் கூத்தரை விட்டு தூரம் வழக்காடி பார்த்ததில்ல. எந்த ஊருப்பா?
சரி, கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் காரணம் பேட்டை வச்சு கூறி ஒன்று. யாருப்பா காரணம் பேட்டை மெக்கானிக் யாரு? கூறி ஒன்று, கூறி ரெண்டு, அப்படியே போய் காலில் விழுந்துடும். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அதே போல் கருப்பசாமி, சரி நின்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்ததில் எந்த வேலை செஞ்சாலும் ஆன முன்னேற்றம் இல்லை. அதனால் இப்போ இங்கே இருக்கலாமா இல்லை வேணாமா, இடத்த மாற்றலாமா போகலாமா இப்படின்னு பல குழப்பத்தோடு இருக்கேன். இடத்த மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பில் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படுறப்பா. அதனால் இருக்கிற இடத்த வீட்டை வேணால் மாற்ற முடியுமா? ஒர்க் ஷாப்பெல்லாம் மெக்கானிக் ஷாப்பெல்லாம் மாற்ற வேணாம், அது இருக்கட்டும். 2 ஒட்டுக்கத்தை மாற்றணுமா? வீட்டை மட்டும் மாற்றிடும். சரியா? வர தை 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே மாற்றிடணும். சரியா? இந்த மாதத்தில் முடிஞ்சால் மாற்று, மார்கழியில் விட்டு. அப்படி இல்லைன்னா தை 30ஆம் தேதிக்குள்ளே 3 மாதத்துக்கு நாங்கள் அறுப்பை கூட இருந்து உனக்கு வருமானத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். தைக்கு மேலே இன்னும் எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்ல வேலையை அமைச்சு தரேன். அதே போல் இப்போ காலையில் மெக்கானிக் ஷாப் போட்டு சாயந்தரம் இப்போ இட்லி கடை போடலாமா, அதனால் மறுபடியும் அதை முயற்சி பண்ணலாண்டாமா? நீ அந்த இடம் இல்லைன்னா வேறு இடத்துல போட முடியாதா? உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? நாங்கள் தை 30க்கு மேலே நீ போடு. சரியா? நீ யாருக்குமே நீ பயப்பட வேணாம். உனக்கு வேலை, உனக்கு நான் வருமானத்தை நான் கொடுப்பேன். சரியா? இப்போ நீ இருக்கிற இடத்துல போட்ட ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வருமானத்தை 4 நாள் வருமானத்தை அவன் பார்த்துட்டேன். அதனால் இப்போ வெளியூர்லேருந்து எங்கேயோ இங்கே புலப்பத்தனம் பண்ணி இன்னும் மேலே ஏறிக்கலாம் அப்படின்னு ஒருத்தனால தான் இறங்குது. சரியா? அதனால் இப்போதைக்கு ஒரு 2 மாதத்துக்கு அங்கே முடிஞ்சால் போயிடும், இல்லைன்னா விட்டுரும். சரியா? உனக்கு ஒர்க் ஷாப் தொழிலுக்கே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துரும். தை 30க்கு மேலே உனக்கு வீட்டு இடத்தையும் மாற்றி அந்த வீட்டு இடத்துல பார்க்குற இடத்துலையே உனக்கு நல்ல இடமா அங்கேயே வெளியில் நின்று உனக்கு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு உனக்கு வீடு அமைச்சு கொடுத்தா போதுமா? உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் ஆள் இல்லைன்னு சப்போர்ட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வரேன். அதே மாதிரி நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். போய் காலில் வந்துடுவேன். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி, உன்னோட எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு ஒர்க் ஷாப்பில் வச்சுருக்கேன். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக இட்லி கடை தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும், நீ இதே உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு நீ பாங்க வச்சுக்க. அதை கொண்டு ஒர்க் ஷாப்பில் வச்சுட்டு இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு மறுநாள் எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? வர்ற அமாவாசை முடிச்சு ஒரு வாரத்துலேருந்து உனக்கு வேலையில் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். வெளியூர் போகிறதுக்கோ இல்லை அந்த இடத்த விட்டு மாற்றுறதுக்கோ உண்டான வாய்ப்பில் என்ன கேட்காம எதுவும் நீ மாற்ற வேணாம். அதே இடத்துல உனக்கு நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருக்கா? சரி, கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திங்களூர் வச்சு திங்களூர் குறி 1. என்னோட மனைவிக்கு உடல்நிலையில் சரியில்லை. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா மனைவிக்கு என்னடாமான சரியில்லை, என்ன சரியில்லை, உடல்நிலையில் சரியில்லை. நம்மளும் எல்லா பக்கம் போய் ஏறி இறங்கி பார்த்துட்டோம், அதில் ஆன முன்னேற்றம் எதுவும் இல்லை. உசுறு தப்பிச்சதே பெரிய விஷயம். அப்படித்தானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் எனக்கு சரி பண்ணி கொடுத்து குடும்பத்திலையும் கொஞ்சம் சலசலப்பாக இருக்குது, இருக்கா இல்லையா? அதனால் ஒன்றும் சொன்ன
சொன்னபடி ஒன்றும் கேட்குற மாதிரியில் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் அதையும் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலையில் விட்டு அதே போல கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு இன்னும் 4 மாத காலத்துக்குள்ளே படிப்படியாக வலியை முதல்ல குறைச்சி, அதே போல் உனக்கு வீக்கத்தையும் படிப்படியாக உனக்கு குறைச்சி அதை நான் சரி பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு உனக்கு இருக்கிற காலங்கள் வரைக்கும் தொந்தரவு மருத்துவ செலவு இல்லாமல் பண்ணினா போதுமா? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் குடும்பத்தில் சொன்னபடி கேட்காமக்கிறது அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி உனக்கு இருக்கிற காலங்கள் 6 கட்டம் கை ஏந்தி நிற்காம நான் கருப்பசாமி உனக்கு நான் கஞ்சி ஊற்றினா போதுமா? நான் தான் சொல்லிட்டேனே, நீ கேட்காமலே அதை நான் சொல்லிட்டேன். மருத்துவ செலவு இல்லாமல் நான் கொடுக்குற கடையிலே சரி பண்ணி தரேன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் தான் எல்லா பக்கம் ஏறி இறக்கிட்டோம். நான் இப்போ எவ்வளோ நாள் சொன்னேன் நீ சொல்லு. நான் 4 மாதத்துக்குள்ளே முதல்ல வலி இல்லாமல் இப்போ இன்றைக்கி இருந்தது 4 மாதத்தில் பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். இப்படி படிப்படியாக உனக்கு நான் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்காமலே டைம் நான் சொல்லிட்டேன். சரியா? அதனால் நீ அதை பற்றி பயப்படவெல்லாம் வேணும். நான் கருப்பம் கூடவே இருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இருக்கிற இடத்துலலாம் பிரச்சனை இல்லைடாமான, நீ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டுலாம் இருக்க வேணாம். உனக்கு செய்வனையாக இருந்தாலும் சரி, வேறு உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னோடய கனியை கொண்டு வை. உனக்குள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்து உனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் சரி பண்ணணும். எல்லாத்தையும் சொன்னபடி கேட்டு வச்சு கூட்டு குடித்தனமாக 4 பேர்த்து போல மதிக்கிற அளவுக்கு வாழணும். அவ்வளோதானே? இன்னி மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு. சரியா? அதனால தான் நான் கருப்பு கொடுத்துருக்கேன். இதை கொண்டு கட்டிடும். யார் என்ன இடத்துல இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கணும். அதை கொண்டு வாங்க கட்டிடு. இதை கொண்டு இருக்கிற இடத்துல பகுதியை சாப்பிட சொல்லிடு, பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கருப்பசாமி நான் கூடவே வரணும். சரியா? எனக்கு அம்மாவாசனைக்கு என்னை வந்து பாரு, கூட்டு வா. இதை கொண்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லு. என்னைய பார்த்துட்டு என்னைய வந்து பார்த்தே ஆகணும், இங்கே போயே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருந்து சொல்லிட்டேன். அதனால தான் கருப்பு இன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். நான் கூடவே வரணும், கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடியும்